தாய் மற்றும் இரட்டை குழந்தைகள் கொலை வழக்கிலேயாகட்டும், ஹைதராபாத் பிரஷர் குக்கர் கேஸ் ஆகட்டும், ஆக்சுவலி அந்த 2 இதுலையுமே பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. பட் ஆனால் ஒன்று நல்ல விதமாகவும் ஒன்று கெட்ட விதமாகவும் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது இவங்களுக்கு அறிமுகமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்க கணவர் கூட சேர முடியாம, என்ன ஒரு பிரதரா நினைச்சுக்கோங்க, கணவர் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகமாகி 2 வீலர் ஒன்று வாங்கியிருக்காங்க. அந்த வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் தான் இந்த கேஸோட ஃபர்ஸ்ட் பெரிய ஒரு எவிடன்ஸா அந்த இடத்துல அவங்க போலீஸ் கையில சிக்குது. அப்ப ராஜேஷ் யாருன்னு விசாரிக்கும் போது தான் இந்த தகவல் எல்லாம் வெளியே வருது. வெளியே வந்து அதுக்கப்புறம் ஓகே போலீஸ் டிவில் குமாரை தேடி போறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ராஜேஷ் என்பது பொய்யான பெயர், அவரோட உண்மையான பெயர். அந்த ரத்தம் வந்து நிறைய வந்துட்டு ஃப்ளோ இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு அவங்கள உரைய வச்சு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து கட் பண்ணி அது 100 துண்டுகளோ 70 துண்டுகள், அதுவும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு, நமக்கு கன்ஃபர்மேஷனாக வரல. அவங்கள குக்கரில் போட்டுட்டு அதை வந்துட்டு அவங்கள கூலாக்கி பண்ண ஒரு விஷயம். ப்ளஸ் அந்த எலும்பை வந்துட்டு காய வச்சு அம்மியில் இடித்து மிக்சியில் போட்டு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எல்லாருமே யோசிக்கலாம், வீட்டில் சின்னதாக ஒன்றும் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலே அவ்வளோதான், எவ்வளோ ஸ்மெல் வரும், எவ்வளோ வரும். ஸோ இவர் எப்படி இதை இவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணார் அப்படின்னு கேட்கும் போது தான் அங்கே ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, இவர் முன்னாடி இதில் ட்ரையல் நிறைய பார்த்துருக்காரு. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நிறைய ஹாலிவுட் மூவிஸ், வெப் சீரிஸ், நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே பார்த்து என்னன்னா எப்படி வந்துட்டு பண்ணா என்ன மாதிரி கொலை பண்ணலாம், என்ன மாதிரி பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம். 2வது, இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ரோட்ல இருக்க ஒரு நாயை எடுத்துட்டு வந்து கொலை பண்ணி இந்த ப்ராசஸ் என்னென்னலாம் பண்ணாரோ அதே ப்ராசஸை முன்னாடி செஞ்சு பார்த்துருக்காரு. அதாவது எவ்வளோ விசில் விட்டால் இதுவாகும், எத்தனை நாள் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ 13ஆம் தேதி நைட் இவங்களுக்குள்ள அது நடக்குது. 14, 15 இவர் இந்த ஃபுல் ப்ராசஸை பண்ணி அடித்தது, கொலை பண்ணது, குக்கரில் வச்சு சமைச்சது, கொண்டுட்டு போய் அந்த பவுடர்ஸை போட்டது எல்லாமே உண்மை தான். அது உண்மை, எண்ட் ரிசல்ட் அது உண்மை தான். பட் அதுலேயும் இப்போ இந்த கேஸ் நேற்று ஒரு ட்விஸ்ட் என்ன எடுத்திருக்கு அப்படின்னா, ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.